அண்ணா ஓ அண்ணா யாரு உன்னதான கூப்பிடுறா? இல்லையா நீ அண்ணன் இல்லையா? உங்களை தாங்க. யாரு என்ன தாங்கறியா? நான் வந்துட்டான் சனீஸ்வரன். ஒன்னு யாரு தெரியுதா? அதான் முதல்ல ஊம்பலன்றியா? ஏய் என் தங்கச்சி. அதான் ஊன் புள்ள. தங்கச்சி தங்கச்சா? தங்கச்சி தாங்கிறேன். தங்கச்சி. ஆமா சரி. யாரு எப்போ? இல்ல அதெல்லாம் சாமி என்கிட்ட பேசு. ஏய் பின்னாடி பேச. நாங்க ரெண்டு பேரும் மறந்துடுவோம். அண்ணா பொண்ணு வேணும்னு சொன்னீங்களே, நான் ஒரு கணக்கு சொல்றேன், அது பிரிச்சு கொடு. சொல்லு மேண்டல யாருக்கு இருக்கு? அதாவது எங்க அப்பா அம்மா வந்து சாவரும் போது எங்களுக்கு வந்து ஒரு 5 அம்மா செத்து போயிட்டாங்க. சரி. அதனால போகும்போது சொத்து சுகம் எதுவும் வைக்கல, ஒரு 5 ஆடு மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா, அதனால அந்த 5 ஆடு சரியா பிரிக்கணும் உங்க 2 பேருக்கு. எங்க 2 பேருக்கு அதாவது விற்கவும் கூடாது, அதாவது அறுக்கவும் கூடாது, உசுரும் போக கூடாது, மசுரும் போக கூடாது. ஓ 2 பேருக்கு சரியா பிரிக்கணும். ஆமா, பிரிச்சிட்டீங்கன்னா உனக்கு தான். அப்படியா? மொத்தம் 5 ஆடு. ஆமா 5 ஆடு 2 பேருக்கு பிரிக்கணும். உன்னால முடியாது. தங்கச்சி வா, நாம 2 பேரும் ஏத்துறதுக்கு போறோம். எங்க போய் ஏத்துறீங்க? குச்சி கிழங்கு லோடு ஏத்து போறோம். அட இறப்ப கணக்கு போடுறேன். ஆடு விற்க கூடாது, வெட்டவும் கூடாது, அறுக்கவும் கூடாது. ஆமா கரெக்டா பிரிக்கணும். கரெக்டா. ஏய் அமைதி கண்ணே, அவனால முடியாது. 2 பேரும் ஊன்றதுக்கு போலாம். போய் ஊனுங்க. அட குச்சி கிழங்கு ஊன்றது போறமியா? போயிருக்கு சுடுகாட்டுக்கு ஊன்றதுக்கு. அட குச்சி கிழங்கு ஊன்றது போற காட்டுல கணக்கு போடுறதுல ஏப்பா அவசரப்படுற? 6 ஆடு இருந்தா கூட ஆளுக்கு 3 ஆடுன்னு பிரிக்கலாம். 4 ஆடு இருந்தா கூட என்ன தலைவர் பொறு ஆளுக்கு 2 ஆடுன்னு அனுப்பி சொல்றேன். மொத்தம் 5 ஆடு. கண்ணே, இந்த ஆள்னால முடியாது. நாம 2 பேரும் புடுங்கிறதுக்கு போலாம். என்னது மசுறு பிடுங்குவா? இல்லனா கடலக்கா புடுங்கிறது போறோம். எனக்கு கணக்கு போறதுக்குள்ள அதுக்குள்ள அவசரப்படுற? டக்குனு போனினா நேரம் ஆகுது இல்ல. 5 ஆடு பிரிக்கணும். ஆமா 5 ஆடு சரியா பிரிக்கணும். இப்படி பார்த்தா அது கணக்கு, இப்படி இப்படி பார்த்தா இப்படி கணக்கு. படிக்கின்றிவே இரு, பிரிக்கிறேன். எப்படி? இப்போ 5 ஆடு பிரிக்கணும். 5 ஆடு சரியா பிரிக்கணும். நல்லா கேளுங்க பாப்பா. ஓய் இந்த பக்கம் வா. வந்துட்டேன். இப்படி வா. வந்துட்டேன். வேகமா நட. இந்த பக்கம் வேகமா நட. 8 குதி. இன்னும் 8 குதி. இல்ல ஏய் நீ ஒரு இந்த பக்கம் வா. தம்பி நீ இந்த பக்கம் வா. ஏடி மடிச்சு கட்டு. மடிச்சு கட்டணும். கேள்வி கேட்ட பதில் சொல்லணும் இல்ல. இந்த பூரா நல்ல போவா. இந்த பக்கம் வா. ஓடுமா? இந்த பக்கம் வா. ஆமா உட்காந்து இது 8 குதி. 8 குதி ஒண்ணு தானே இருக்குது. 8 குதி. 8 குதிக்குதா? உட்காரு. ஏந்திரி ஒரு வாரம் ஆகும். எந்திரிச்சிட்டா உட்காரு. ஏந்திரி உட்காரு. ஏந்திரி எக்ஸசைஸ் பண்ணுங்கடா. பிரிச்சிட்டேன். ஏன் தான் லூசா? ஓட சொன்னா அப்படி, ஓடி வர சொன்னா அப்படி, எட்டி குதிக்க சொன்னா அப்படி, உட்கார சொன்னா எந்திரி சொன்னா எப்படி பிரிச்சா? நல்லா கேட்டுக்கங்க. 5 ஆடும் பிரிக்கணும். பாப்பா இங்க கேளு பாப்பா, அந்த 5 ஆடு எப்படி பிரிக்கிறாங்க? 5 ஆடும் பிரிக்கணும். உன் தங்கச்சி நடந்தாலும் சரி, ஓடினாலும் சரி, ஓடி வந்தாலும் சரி, வேலை வெடி செஞ்சாலும் சரி, படுத்து தூங்கினாலும் சரி, உன் தங்கச்சி எங்க போனாலும் சரி, செத்து சுடுகாடு போவரிலும் உன் தங்கச்சிக்கு 2 ஆடும். எப்படி எப்படி? உன் தங்கச்சிக்கு 2 ஆடும். தங்கச்சிக்கு 2 ஆடும். நீ நடந்தாலும் சரி, ஓடினாலும் சரி, ஓடி வந்தாலும் சரி, படுத்து தூங்கினாலும் சரி, வேலை வெடிச்சாலும் சரி, நீ செத்து சுடுகாடு போவரிலும் உனக்கு 3 ஆடும். எனக்கு 3 ஆடும். உனக்கு 3 ஆடும். உன் தங்கச்சிக்கு 2 ஆடும். மொத்தம் அருமையான கதைக்கார. அந்த புள்ள யாருன்னு எனக்கு தெரியாது. கொலை மூடிட்டு போடா. ஒரு பொட்டுக்குள்ள தட்டம் தனிமையா வந்திருக்கிறேன். தட்டம் தனிமையா என்கிட்ட பேசுறது ஊரான ஊர்ல ஒரு குஞ்சு கூட காணுமே. ஆதமத்த முண்டைய ஏன்னா அறுத்து போனா 2-3 மாக்கரைக்காவும் அத்தனை குஞ்சு இருக்குது. நெட்டை குஞ்சு வேணுமா, குட்டை குஞ்சு வேணுமா, கோண குஞ்சு வேணுமா, பெண்டு குஞ்சு வேணுமா, மலிகி போன குஞ்சு வேணுமா, சுருங்கி போன குஞ்சு வேணுமா, ஜப்பு குஞ்சு வேணுமா, மொன்ன குஞ்சு வேணுமா, அத்தனை குஞ்சு இருக்குது. குஞ்சை காணமுங்கிற. ஐயோ நான் யாருக்கிட்ட தான் போறதுன்னா நம்ம கோயில் பூசாரி கிட்ட போ.
அவர் தான் வெறும் மணியவே ஆடிட்டு இருந்திருப்பாரு. கோயில் பூசைக்கு போறது யாருகிட்ட போறதுன்னா ஆனா என்கிட்ட பேச நீங்க தான் இருக்கிறீங்க. பாரு இங்க 5-6 பேர் உட்காந்துருக்காங்க நண்பர்கள். சிக்கனா போதுன்னு பாக்குறாங்க. அவங்க கிட்ட போலாம். என்னன்னா ஒரு பொட்டப்புள்ள தட்டு தனிமையா வந்திருக்குல்ல, பொட்டப்புள்ளி பார்த்தா அவங்களுக்கு ரசிக்க தெரியுமா தெரியாதா? நசிக்கிறதுக்கா? ஒண்ணும் காணும் நசிக்கிறதுக்கு இல்ல, ரசிக்கிறதுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படியா? மேரே ஷப்புன்னோக்கி ராணிக்கா புகாய் கித்து இருத்து மச்சி காணிக்கா புகாய் கித்து तीन जाए जिंद कानिका पोहाए कि तू चलिया चलिया हाथ तू चलिया मेरे सपनों की रानी का पोहाए कि तू आई रुत मची कानिका पोहाए कि तू तीन जाए जिंद कानिका पोहाए कि तू चलिया प्यार की गलिया बागोगी गलिया प्यार की गलिया पगोगी गलिया चपुरंगी गलिया पूछर की तू बल के कदे किसिन हाय की तू मेरे सपनों की रानी क्या पुहाए की तू आई रुत मची कानी क्या पुहाए की तू अरे मोका की तू वाया की तू मम्मा की तू அக்கா கீத்து அம்மா கீத்து அக்கா கீத்து. அட ஹிந்தில ஒரு பாட்டு பாடு. எனக்கு ஹிந்தி தெரியாது. அட ஹிந்தி மொழி தெரியாது. தமிழ்ல பாடுங்கடா. ஓ தமிழ்ல தான் பாட்டு வேணும். ஆமா, வேற எதுல வேணாம். தமிழ்ல பாடுங்க. இங்கிலீஷ் டிஓஒய் பாய் பாய் என்ன பையன் டிஆர்எல் கேல் கேல் என்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதே டிஓஒய் பாய் பாய் என்ன பையன் டிஆர்எல் கேல் கேல் என்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதே எம்மி அடி மேடு மேடுன்னா கிருக்கு ஹச்சி அடி ஹெட்டு ஹெட்டுன்னா தலைக்கு இருக்கு பிடிச்சிக்கிட்டு ஏனோ தீண்டாடுதே லைலாண்டி அடி மஜ்னு நான் அடி நமக்குள்ள ராத்திரியில் ஏனோடி லைலாண்டி அடி மஜ்னு நான் அடி நமக்குள்ள ராத்திரியில் ஏனோடி உன்னை பெத்தவ என்ன பெத்தவ நம்பர் 1 தான் அரோகரா டிஓஒய் பாய் பாய் என்ன பையன் டிஆர்எல் கேல் கேல் என்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுது. உங்க பாடலுக்கு நாங்கள் அடிமை. சரி பாப்பா அண்ணா அது கேட்டு நம்ம 2 பேரும் ஒத்து போயிடலாம். சரியா? சரி. இன்னும் சீராக அமுதற்கு மாபெரும் புண்ணிய சபை நாட்டுக்கு நாடு மகாவாணி நமது வளசந்தக்கூடிய லட்சுமிபுரம் கிராமத்தை சார்ந்த ஆணாக பிறந்த அப்பன்மார்கள் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஆடி வெள்ளி வரலட்சுமி திருவிழா முன்னிட்டு இன்று நாடகத்தை வைத்துள்ளார். நாடகத்தை வைத்து நல்லுள்ளங்களும் நாடகத்தை காண வந்துள்ள நாடக கலா ரசிகர் மக்கள் சரி அனைவருக்குமே எங்களது எளிமையாடு கலைமகள் நாடக சபா கலைக்குழுவின் சார்பாக பொன்னுசாமி ஐயா கலைக்குழு சார்பாக நாடகம் வைத்துள்ளோம். நாடகத்தை காண அனைவருக்குமே நோயற்ற வாழ்வு குறையில்லா செல்வத்தை படைத்து பல்லாண்டு வாழ எல்லா வல்ல ஆண்டுகளையும் பிரார்த்திக்கிறோம். வணக்கம். இப்பேற்பட்ட மாபெரும் சபையிலே வணக்கம். அவரவர் சத்தியில இருந்து தூங்குறவங்களுக்கு டபுள் வணக்கம். வெளியே வேலை உட்காந்து கூத்து போகிறோம் அவங்களுக்கு ஒரு வணக்கம். ஆமா, அவங்களுக்கு எதுக்கு டபுள் வணக்கம்? அவங்க என்ன வேணும்னு தூங்குறாங்க. அவங்க எல்லாம் வேண்டுதலை வச்சிருக்காங்க சாமிக்கு. என்ன வேண்டுதல? இப்ப நாமெல்லாம் என்னன்னு வேண்டிக்கிறோம்? மாரியாயி காளியாயி நினைச்சுக்கார நடந்துட்டா காடு வெட்டுறேன், கோழி எடுக்கிறேன், பொங்க வைக்கிறேன், மாவளை கிடக்கிறேன், அளவு குத்துறேன், அக்னி கிடக்கிறேன், பூ மிதிக்கிறேன், மொட்டை அடிச்சுக்கிறேன், மணி எடுத்து வைக்கிறேன், வேலை எடுத்து வைக்கிறேன், தட்டை எடுத்து வைக்கிறேன், கூத்து வைக்கிறேன்னு வேண்டுறோம். ஆமா, இதெல்லாம் ஆயிரக்கணக்கில் காசு பணம் செலவாகும். ஆனா அந்த தூங்குற வேண்டுதலை பாரு 10 பைசா செலவில்லை. அவங்களுக்கு வேண்டுதல போன வருஷம் ஆடி வெள்ளிக்கு வேண்டிக்கிட்டாங்க. அம்மா தாயே மகமாயி மாரியாயி மாரியாயி காளியாயி நான் நினைச்ச காலத்தில் நிறைவேற்றினா உனக்குன்னு திருவிழா பெருவிழா கொண்டாடி அதே சமயத்துல ஆடி புனித வெள்ளிக்கு வெள்ளிக்கிழமை உனக்காக ஊர் பொதுமக்கள் எல்லாம் பெண்கள் சேர்ந்து கூத்து வைப்பாங்க. அதுக்குள்ள நான் நினைச்ச காலத்தில் நிறைவேற்றினா உனக்குன்னு கூத்தாடும் போது அந்த ஆடு இடத்துல கூத்து பார்க்காம படுத்து தூங்கி போடுறேன் அப்படின்னு வேண்டுதலை வச்சு அவங்க கோரிக்கை நிறைவேறி போச்சு. பாரு வேண்டுதல் செலுத்துறாங்க. அது ஒரு வேண்டுதல். அது ஒரு வேண்டுதல். அது எப்படி? ஆயா மருமா மாரியாயி என் சத்திக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிட்டே தூங்கலனா கூட உட்காந்துக்கிட்டாவது இப்படி பேயாடுற மாதிரி தூங்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. சண்டைக்கு வந்துருவாங்கம்மா. அப்படியா? ஏன்னா கோமாளி எல்லாத்துக்கும் வணக்கம் வச்சு எங்களுக்கு வைக்கல. தூங்குறவங்க ஏன் வணக்கம் வைக்கல? அந்த பொல்லாப்பு நமக்கு நீ சொன்ன பாரு அக்கா எந்திரிச்சு உட்காந்துக்கிச்சு பாரு. அது வேண்டுதல் முடிஞ்சதா? அடியே இவன் பாரு காலை விங்கடிச்சு வச்சு படுத்துக்கிறேன்னு வேண்டியிருக்கிறான்.
அண்ணன்னா அது ஒரு வேண்டுதல் தான். ஆமா. அப்பேற்பட்ட மாபெரும் சபையிலே அன்பான ரசிக பெருமக்கள், அருமை அக்கா தராங்கட்டை சேர்ந்த அருமை அக்கா அவர்களும் நமது ஆர்வீர் நண்பர் அவர் சொத்தில் இருந்து 50 ரூபாயும் வாரி வாரி வழங்கியுள்ளார். காசு போட்ட கை நாள் கருமம் குலைந்து பணம் போட்ட கை நாள் பாவம் விலகி பல்லாண்டு வாழ எல்லா பல ஆண்டுகளையும் பிரார்த்திக்கிறோம். அடியே இப்பேற்பட்ட சபையில நீங்க வச்சிருக்கிற நாடகம் என்ன? குருபுத்திரன் வதை. குருபுத்திரன் வதை என்ன சொல்லக்கூடிய நாடகத்தில் ராமர் பிறப்பு. நான் எப்பேற்பட்டவள், நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? சொல்லாயா? ஏதாவது தெரிஞ்சுதா இல்லையா? தெரியலையே, கரகர சுத்தரா கவலைப்படுறான். சுத்தரா ஒண்ணும் தெரியல அப்படி சொல்லி வருத்தப்படாதரா. தெரியும் கொஞ்சம் அப்படியே அமைதியா உட்காந்து தெரியும். என் பேரு சொன்ன புரிஞ்சுதா இல்லையா? அப்படியே சொன்ன கொஞ்சமா தெரியுதா இல்லையா என்ன கேட்டுறான். என் பெயர் என்ன? அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் சிறந்தவளாக விளங்கி வரக்கூடிய பெண் குலத்துக்கெல்லாம் பெருமை சேர்வதாக நான் பிறந்தபடினா எனக்கு அழகான பேர் வச்சாங்க. என்ன பேரு? என் பெயரோ கைகை. உன்னுடைய பெயர் கைதேகி. ஆமா, அப்படி கைகையாக இருந்தாலும் என்னை சுமந்து பெற்றாங்களே எங்க அப்பா எங்க அம்மா யாரு தெரியுமா? தெரியாத சொல்லட்டுமா? சொன்னா தெரியா?
அடிக்கே இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நம்ம லட்சுமிபுரத்தை சேர்ந்த வருங்கால அதாவது லட்சுமிபுரத்தை சேர்ந்த வருங்கால செட்டிங் பாய்ஸ் ஓகேவா? செட்டிங் பாய்ஸ் ஓ லட்சுமிபுரத்தை சேர்ந்த வருங்கால செட்டிங் பாய்ஸ் அவர்களுடைய சார்பு 2.0 அதானே அப்படி என்று நம்முடைய வாலிபர்கள் எனக்காக நண்படி 20 ரூபாய் நண்படி விளைகிறார்கள். அவர்களுக்கு நம் கலைக்குழு சார்பாக நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். கேங்கை நாட்டி ஆண்டு வரக்கூடிய என் தந்தையார் பெயர் கேங்கைய மன்னன். ஆமா சரி. என் தாயா கேங்கைய வள்ளி. சரி. கேங்கைய வள்ளிக்கும் கேங்கைய ராஜனுக்கும் அன்பு மகளாக நான் உலகத்துல பிறந்தேன். சரியாமா பிறந்தது ரைட்டு. ஆமா உன் பேரு வந்து கைகேயி. ஆமாண்டி. ஆனா இப்படி தொங்குது தாலியா கழுத்துல தாலி மன்னவர் கட்டின தாலி மாறு வரைக்கும் தொங்குது. என் புருஷன் கட்டின தாலி புல்லு போட்டு தொங்குது. ஏமா நான் கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்க. என் வீட்டுக்காரர் பேரு சொன்னாவே நீ பயந்துக்குவேன். யாரு? அயோத்தி மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னன் தசரத மன்னனோ என்னை மன்னித்தார். அயோத்தி மாநகரத்துடைய சக்கரவர்த்தி அன்று உலகம் முழுவதும் பறைசாட்ட என் புருஷன் பேரு தசரத சக்கரவர்த்தி. அவர் எத்தனை பொண்டாட்டி? 3 பேரு. கோசலை கோசலை சுமத்திரை. ஓ கோசலை கைகேயி சுமத்திரை. ஆமாண்டி. சரி சரி. இப்படி 3 பேர் பிறந்தோம்ல, என்ன காரணம்? ஒருவனுக்கு ஒருத்தி என்பது உலக நியதி. என் மன்னனுக்கு 3 மக்களை பெண்களுக்கும் செய்தாரு. சரி, என்ன காரணம்? ஏமா 3 பேத்துக்கு ஒட்டுக்கா பயன்படுத்திட்டு என்ன பண்ணுறது? மாத்தி மாத்தி பண்ணிக்கலாம். அப்படியா? சாண்டால அடிக்கே நாங்கள் ஏன் திருவிழாதான் 3 பேர் கல்யாணம் பண்ணாரு. அதை நினைத்தால் கல்லடிபட்ட கண்ணாடி போல் என் மனம் 1000 சுக்கலாக நினைக்கிறது. எங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆள எங்களுக்கு என் பெயரை வாங்க எங்களுக்கு குழந்தை ஒன்று இல்லாமல் கவலைப்படாதீங்க. அதாவது செடி விதைச்சவன் செடி வச்சவன் தண்ணி ஊத்தாம போக மாட்டான். அதே மாதிரி எப்படியே கிடைக்கும். அதனால ஒரு முக்கியமான சமாச்சாரம் என்ன, கணவர் உங்களை கூட்டு வர சொன்னாரு. அப்படியா? உங்க அக்கா கோசலையை பார்ப்பேன். சரி. உங்க தங்கச்சி கைகையை கூட்டு வந்தாரு. அப்புறம் தங்கை சுமத்திரை இருக்கிறார். ஆமா, அதையும் கூட்டு வர சொன்னாங்க. கூட்டுன்னு சொல்லி சீக்கிரம் அழைத்து வா. இவக்கே ஓய்வு எடுத்துக்கிட்டு தார் ரோட்ல நடு ரோட்ல போய் நில்லு. அறிவை சபைகளை கைகையை தன் தங்கையாய சுமித்திரை அழைக்க சுமித்திரை சபை தருமாறு மற்ற விஷயம்